நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொப்பம்பட்டி வட்டாரத்தில் வேளாண்மை துறையின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் நுண்ணீர் பாசன திட்டத்தின் செயல்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இத்திட்டத்தில் கொத்தயம் கிராமத்தில் விவசாயி சுரேஷ்பாபு என்பவர் விளைநிலத்தில் தென்னை சாகுபடியில் சுமார் 1.5 ஹெக்டேர் பரப்பளவில் ரூபாய் 26,250 மதிப்பீட்டில் ரூபாய் 19,060 மானியத்தில் அமைக்கப்பட்டுள்ள சொட்டுநீர் பாசன அமைப்பை ஆய்வு செய்தார். மேலும் இதே திட்டத்தின் கீழ் விவசாயி துரைசாமி என்பவர் நிலத்தில் 1.8 ஹெக்டேர் பரப்பளவில் ரூபாய் 45,000 மதிப்பீட்டில் ரூபாய் 31,154 மானியத்தில் தென்னை பயிரில் அமைக்கப்பட்டுள்ள சொட்டுநீர் பாசன அமைப்பையும் ஆய்வு செய்தார். தொடர்ந்து தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியம், கள்ளிமந்தயம் ஊராட்சியில் RSP நகர் ஆகிய பகுதிகளில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் வீடுகள் கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பொருளூர் ஊராட்சி குப்பாய் வலசு பகுதியில் ரூபாய் 89.92 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டு பணிகளை ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திலும் வளர்ச்சி திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பகுதிகளில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 42 சாலை பணிகள் ரூபாய் 14.97 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் 446 பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தவிர பல்வேறு திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து திட்டப் பணிகளையும் தரமாகவும் விரைவாகவும் முடிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது உதவி ஆட்சியர் வினோதினி பார்த்திபன், வேளாண்மை துறை அலுவலர்கள் மற்றும் துறை அலுவலர்கள் பலர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 80981879 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.